ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் மிச்சமான இட்லியை வச்சு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை, காஞ்ச வத்தல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 5 இட்லி மீதமாயிருச்சு. அதை வச்சு நான் செய்கிறதுனால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்போல் மற்ற அளவுகளை கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. பார்த்து செய்யுங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா இஞ்சியும் பூண்டையும் பொடியாக நறுக்கிட்டு கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். மீடியம் சைஸில் ஒரு சின்ன தக்காளி மட்டும் எடுத்துருக்கிறேன். ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக தான் எடுத்துருக்கிறேன். புளிப்பில்லாதது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதை பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 2-3 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. முட்டையை தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையுடைய வாசனை சுத்தமாக இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட இட்லி சேர்த்துக்கலாம். இட்லி இந்த மாதிரி கையால் நல்லா உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கையால் நல்லா உதிர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். ரவை பதத்துக்கு நல்லா உதிர்த்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளி கூட இந்த இட்லியையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. ஆல்ரெடி வேக வச்ச இட்லிங்கிறதுனால ஜஸ்ட் மூடி போட்டு இந்த வெங்காய தக்காளி கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இட்லி பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிரும், சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். அதனால் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட இட்லி பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்க்குறேன். இட்லி பொடியிலேயே ஆல்மோஸ்ட் எல்லா பொருளையும் வறுத்து போட்டு அரைச்சி தான் இந்த இட்லி பொடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதனால் இந்த பொடியை மட்டும் சேர்த்தாலே போதும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லி பொடியில் மிளகா, தனியா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு இதெல்லாமே சேர்த்து வறுத்து போட்டு தான் அரைச்சி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் அதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி பொடியும் மல்லித்தலையும் சேர்த்ததும் ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மீதமான இட்லியை அப்படியே வேக வச்சு மறுபடியும் இட்லியாக கொடுக்கறத விட இல்லைனா வெறுமனை திரிச்சு போட்டு தாளித்து இட்லி உப்புமா மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொத்து இட்லி மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் மீதமான இட்லியை அகைன் யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பொருளெல்லாம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெறுமனே அப்படியே கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டில் சட்னிலாம் இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை வெறுமனே ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு டின்னருக்கு செய்கிற இட்லி மீதமாயிடுச்சுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கொத்து இட்லி செஞ்சு ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேலையும் ரொம்ப ஈஸி. இட்லியை வீணாக்காமல் மிச்சமான இட்லியை நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை மீதமாகிற இட்லியில் தான் செஞ்சு சாப்பிடணும்லாம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இட்லியில் கூட நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.